இன்னைக்கு இன்க்ரீடியன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்? இன்னைக்கு திருவோண விரதம். ஆக்சுவலி நட்சத்திரம் திருவோணம் இன்னைக்கு விரதம் இன்னைக்கு தான் இருக்கணும். நிறைய பேர் ஐகிரோ ஜெயந்தி கேட்டிருக்கேன், அதை பற்றி சொல்லுங்க. ஐகிரோ ஜெயந்தி நாளைக்கு தான், என்னன்றது ஏன் பௌர்ணமி இன்னைக்கு 7 மணிக்கு தானே வருது இல்லையா, அதை அப்படி சொல்லுங்க. திருவோண விரதத்தை அன்னைக்கு நார்மலாக என்ன பண்ணால் ரொம்ப டைம் இல்லை, ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பிரசாதம் பண்ணிட்டு நம்ம ஃபாஸ்டிங் எடுத்துக்கலாம்ல, அதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இங்கே வந்து பாருங்க பைத்தம்பருப்பு இங்கே வச்சிருக்கேன். ஓகே, பைத்தம்பருப்புல ஆமாம், என்னென்ன மொத்தமாக வேக போட்டுலாம். அப்படி வேக போட்டு ஆஃப் பண்ணிடுறேன். இருந்துட்டுனா நம்ம சமையலுக்கும் எடுத்துட்டு நம்ம வந்து பெருமாள் நைவேத்தியம் கொஞ்சம் திருக்கணும் வச்சுட்டு அதேயோட அந்த ஃபாஸ்டிங் பண்ணியிருக்கிறோம் வந்து சாப்பிட்றலாம். அது வந்து என்னென்னா பால், நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் பச்சை கற்பூரம், இது ஒரு மாதிரி. சப்போஸ் வெள்ளம் டயபெட்டிக் இருக்கவா என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காய் பால் எடுத்துக்கணும். தேங்காய் பால் எடுத்துட்டு சுக்கு பொடி, சுக்கு இருக்கு இல்லையா, சுக்கு பொடி பண்ணி வச்சிருக்கேன். இது அப்படியே இந்த பைத்தம்பருப்பு இந்த தேங்காய் பால் சுக்கு பொடியை போட்டு சாப்பிட்றலாம். இது வந்து டயபெட்டிக் இருக்கிறவா இதுதான் ஜென்ரலாக பண்ணுறது. இல்லை கொஞ்சம் டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் மிளகு, ஜீரகம், சப்போஸ் ரொம்ப வயசான கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா கொஞ்சம் ஓமம், இதேமாரி பைத்தம்பருப்பு போட்டுட்டு அதை அந்த மிளகுப்பொடி, ஜீரகப்பொடி, ஓமத்தையும் போட்டுட்டு ஃபாஸ்டிங் சாப்பிட்லாம். ஃபாஸ்டிங் சாப்பிட்லாம். அதாவது இன்றைக்கி திருவோணத்தில் வந்து உப்பு சாப்பிடக்கூடாது கண்டிப்பாக. ரொம்ப கான்ட்ராடிக்டராக இருக்குது ஃபாஸ்டிங்க்கு சாப்பிட்லாம் அப்படின்னா. ஃபாஸ்டிங் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அது ஒன்றுமே வந்து சின்ன வயசுக்காராக இருக்கலாம். ஒரு 40-50 வயசுக்கு அப்புறம் வந்து அப்படி ஃபுல்லாக வந்து பெருமாள் வந்து அப்படியே ஒட்ட வைத்த காய் போட்டு இருக்கணும்னு சொல்லலை. முடியாது 40 வயசுக்கு அப்புறம் கண்டிப்பாக முடியாது. அப்போ வந்து கொஞ்சம் ஃபில்லிங்கான எனர்ஜி வேணும் இல்லை வெளியில் வேலை செய்யறதுக்கு. அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இது வேணால் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஓகே, சாப்பிட்றது இந்த முறையில் சாப்பிடலாம். நேற்று நமக்கு அந்த கஞ்சி பாலித்து காமிச்சல உருண்டை, அதுவும் சாப்பிட்லாம். கொஞ்சம் என்ன பண்ண முடியும், சில பேர் வந்து அரிசியும் சாப்பிடாம இருக்கும், அவளுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, நான் இப்போ இது பண்ணி காமிக்கிறேன். இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கிறேன், இப்போ ஜலம் வச்சுருக்கேன், தேங்காய் பால் எடுத்துன்னு காமிக்கிறேன். ஓகே, இந்த நாட்டு சக்கரைன்னா அதான் ஒரு அட்வான்டேஜ். நம்ம வந்து இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. எது பண்ணணும்னா அடுப்பில் வச்சு கரையை வச்சு வடிகட்டணும் அப்படின்னு நல்ல நாட்டு சக்கரை. அது தனியாக நம்மளுக்குன்னு பண்ணிக்கிறதுக்கு போர் அடிக்கும், டைம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், சிம்பிள் ஆகிடும். இப்போ நைவேத்தியமும் ஈஸியாகிடும். அதே மாதிரி பச்சை கற்பூரம், குங்குமப்பூ. இது பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். அப்படி வேண்டிட்டு அப்படியே எடுத்துக்கலாம். ரைட்டா? இது வந்து என்ன எப்படி பண்ணியிருக்கேன்னா காமிச்சேன் இல்லையா, நாட்டு சக்கரை 1 டம்ளர், வெந்த பருப்பு 1 டம்ளர், பால் 1 டம்ளர், கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் வந்து குங்குமப்பூ. வெள்ளம் கம்மியாக வேணும்னா நாட்டு சக்கரை 1/2 டம்ளர் எடுத்துக்கலாம். இது வந்து ஜென்ரலாக பண்ணுறது. இது என்னென்னா உப்பு இல்லாமல் இருக்கணும். அப்படி அதாவது கொஞ்சம் சுகருக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி இந்த பொடி, சுக்கு பொடி எடுத்துட்டு கொஞ்சமாக பால் வந்து தேங்காய் பால் வந்து கொஞ்சமாக எடுத்துட்டா போகிறோம். ஃபஸ்ட்டு பாலை எடுத்துக்கிறேன் பால். ஏன்னா நிறைய சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் தான் சாப்பிடலாம் இல்லையா. இந்த ஃபஸ்ட்டு பால் எடுத்துட்டு இந்த தேங்காய் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டுலாம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த இது இருக்கு இல்லையா, அந்த நம்ம எவ்வளோ வேணுமோ அது போட்டுக்கலாம். இதுவும் அளவு அவ்வளோதான், 1 டம்ளர் வந்து ஆமாம் வைத்து இந்த அளவுக்கு சாப்பிட்டா போகிறோம், ஜாஸ்தி வந்து இது ஆகாது. இந்த அளவுக்கு இது வேணாம். இந்த கலக்கி காமிச்சேன்னு பாருங்க, இது குடிக்கிற மாதிரி வரும். இது வந்து இந்த உப்பு எப்படி சாப்பிடக்கூடாது இன்றைக்கி, சுகரும் இல்லாதவா என்ன பண்ணுவாள். ஸோ இந்தமாரி சாப்பிட்லாம், இது நல்லாயிருக்கும். இது ஒன்று. சப்போஸ் இது வேண்டாம், இதுவாக இருக்குது அப்படி சுக்குப்பொடியெலாம் கொஞ்சம் அசிடிட்டி ஃபார்ம் ஆகிட்ட மாதிரி தோணித்து அப்படின்னா துளியூண்டு மிளகு, துளியூண்டு ஜீரகம் போட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்துட்டு வந்து ரொம்ப விசேஷம், நல்லாயிருக்கும். ஸோ வந்து நம்ம விரத உணவு இன்றைக்கி வந்து பண்ணி காமிச்சிட்டோம். ஆமாம், என்னென்னா நம்ம வந்து திருவோணவரத்துக்கு மெயினாக திருவோணவரத்துக்கு தான். நம்ம வந்து நிறைய பேர் ஏகாதசிக்கு இந்த பைத்தம்பருப்பு கஞ்சி குடிக்கிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அந்த கிரெயின் சாப்பிடக்கூடாதுன்னு, அதனால் நம்ம சாப்பிட்றதில்ல. நான் வந்து திருவோணத்துக்கு தான் இப்படி பண்ணுவேன். திருவோணத்துக்கு நார்மலாக இந்தமாரி சக்கரை போட்டு வெல்லம் போட்டு பண்ணுறது. இப்போ டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு இந்தமாரி பவுடர், இந்த தேங்காய் பால் போட்டு சுக்குப்பொடி போட்டு பண்ணுறது. அப்படி நைவேத்தியத்தையும் காமிச்சிட்டு நம்மளும் சாப்பிட்லாம். ஓகே, ரெண்டுமே உப்பு இல்லாததுனால திருவோணவரத்துக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக. இப்போ இந்த மிச்ச பருப்பு வந்து நம்ம கூட்டுக்கு எடுத்துட்டுலாம், அந்த தேங்காய் கூட அப்படியே பொறுத்தலுக்கு போட்டுடலாம். ஆமாம். ஸோ திருவோண விரத ஸ்பெஷல் ரெடி. ஆமாம், தேங்க்யூ.